Hello viewers, welcome to Be a Book. This is Mohana Lohanathan. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி ஆல்ரெடி பர்சன்டேஜஸ் அண்ட் எல்சிஎம் ஹெச்எஃப்லாம் பார்த்துருக்கோம். இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த சீரியஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி. அப்ப இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னன்னு தெரியுங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா கூட்டு வட்டி. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தனி வட்டினா என்னன்னு தெரியணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட பாக்குறோம், அதுக்கு அடுத்து என்னென்ன டைப்ஸ்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் ஒவ்வொரு டைப்புக்கும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ஸ் இருக்கா, இதெல்லாம் தான் நம்ம இந்த சீரியஸ்ல பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. நீங்க சொல்றீங்க, நீ திருப்பி கொடுக்கும்போது ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துரு அப்படின்னு. நான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல உனக்கு லெண்ட் பண்றேன் அப்படின்னா, அதாவது அசல் எவ்வளோ? 1000 ரூபாய். எவ்வளவு வட்டி வீதம் சொன்னீங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% கொடுக்குறீங்க. சோ 2 வருஷத்துக்கு அந்த பர்சனுக்கு வந்து நீங்க லெண்ட் பண்றீங்க, 2 இயர்ஸ்க்கு லெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷத்தோட முடிவுல அந்த பர்சன் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணலாம் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணலாம். அப்ப ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணலாம்னா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அந்த பர்சன் எவ்வளவு உங்களுக்கு வட்டி வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த 1000 ரூபாய்க்கு 10% per annumனு கொடுத்திருந்தீங்க அப்படின்னா 1 இயர்க்கு எவ்வளவு வரும்? 1000ல 10% வருமா? அப்ப 1000ல 10% எவ்வளவு? 100 ரூபாவா? அடுத்து செகண்ட் இயர், 2வது இயருமே நீங்க அந்த 1000ல எத்தனை பர்சன்டேஜ் வாங்க போறீங்க அந்த பர்சன் கிட்ட இருந்து? 10% தான். அப்ப 1000 ரூபாயில 10%ங்கிறது எவ்வளவு? மறுபடியும் ஒரு 100 ரூபாய் தான். அப்ப 2 வருஷம் முடிவுல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 200 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? சோ இப்ப 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பர்சன் உங்ககிட்ட எவ்வளவு தொகை கொடுப்பாரு? 1200 ரூபாய் கொடுப்பாரா? ஏன்னா நீங்க கொடுத்த 1000 ரூபாய் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு 200 ரூபாய், ரெண்டையும் சேர்த்து தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, மொத்த தொகை. அதாவது அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. சோ அப்ப அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1200. இதுல இந்த 100 ருபீஸ் அப்படிங்கிறது இந்த 1000ல 10% தான். இந்த 100 ருபீஸ் அப்படிங்கிறதும் இந்த 1000ல 10% தான். அப்ப அசலுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா அதுதான் தனி வட்டி. புரிஞ்சுச்சுங்களா? அசலுக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க, அது தனி வட்டி. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சேம் இதே எடுத்துக்கலாம். அசல் பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே 10% வச்சுக்கலாம். இயர்ஸும் அதே 2 இயர்ஸ் வச்சுட்டா, இப்போ இந்த கால்குலேஷன்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கூட்டு வட்டியில எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு இந்த 1000 ருபீஸ்க்கு 10% என்னவோ அதுதான் வரும். அப்ப 1000 ருபீஸ்க்கு 10% எவ்வளோ? 100 ருபீஸ். அப்ப 100 ருபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், கூட்டு வட்டி. அப்போ செகண்ட் இயர்ல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, செகண்ட் இயர்லயும் இந்த 1000 ருபீஸ்க்கு 10%னா எவ்வளவு வரும்? 100 ரூபாய் வருமா? பிளஸ் இந்த 100 ரூபாய் மட்டும் இல்லாம இந்த 2வது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருக்கு? ஒரே ஒரு வருஷம் தான் இருக்கு. அந்த ஒரு வருஷம் வந்து வட்டிக்கும் வட்டி கால்குலேட் ஆகும். அதாவது அப்ப இந்த 100 ரூபாய்க்கு மறுபடியும் ஒரு 10% கால்குலேட் ஆகும். அப்ப 100 ரூபாய்க்கு 10%னா ஜஸ்ட் ஒரு டெசிமல் தள்ளி புள்ளிச்சா முடிஞ்சு. அப்ப 10 ரூபாய் கிடைக்கும். அப்ப 2வது வருஷம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னா 110 ரூபாய் கிடைக்கும். புரியுதுங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல அசலுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணாங்க, பிரின்சிபலுக்கு மட்டும். பட் ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா பிரின்சிபலுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணாங்க அண்ட் ப்ரீவியஸ் இயர் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி பிரின்சிபல் அண்ட் ப்ரீவியஸ் இயர் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணா சிஐ. அப்போ இந்த 2 வருஷம் முடிவுல உங்களுக்கு எவ்வளவு வரும்? ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 100 ரூபாய், செகண்ட் இயருக்கு ஒரு 110 ரூபாய். அப்ப 210 ரூபாய் இன்ட்ரெஸ்டா கிடைக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா. அப்ப எவ்வளவு தொகை இவர் கைக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இன்வெஸ்ட் பண்ண ஒரு 1000 ருபீஸ், கொடுத்த ஒரு 1000 ருபீஸ் பிளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு 210 ரூபாய், மொத்தமா 1210 ரூபாயா அந்த பர்சனுக்கு ரிட்டர்ன் வரும். புரியுதுங்களா? சோ அப்ப சிம்பிள் பிரின்சிபலுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆனா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுவே பிரின்சிபல் பிளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுதான் வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் இயர் வந்து சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கும், சேம் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
செகண்ட் இயர்ல இருந்து தான் சேஞ்ச் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல நோ சேஞ்ச். அப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க, வித்தியாசம் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0 அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னா இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கான ஃபார்முலா என்னன்னா PNR by 100 அப்படின்னு சொல்லுவாங்க. PNR by 100னா இதுல P அப்படிங்கிறது பிரின்சிபல், பிரின்சிபல் அசல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதுவே N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், டைம், டைம் தான். பட் எதுல இருக்கணும் அப்படின்னா இயர்ஸ்ல இருக்கணும், காலம் ஆண்டுகள்ல இருக்கணும். ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். அண்ட் SI அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. அப்போ இன்னொரு டேர்ம் இருக்கும் ஏங்கிறது ஒண்ணும் இல்ல, அமௌண்ட். அப்ப அமௌண்ட்னா நம்ம கொடுத்த பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் சேர்த்ததுதான் அமௌண்ட். நம்ம ப்ரீவியஸ் இதுலயே பார்த்தோம்ல. அப்போ அந்த பர்சனுக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும்னா அவர் கொடுத்த அந்த 1000 ரூபாய் பிளஸ் அவருக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் 200 ரூபாய், ரெண்டும் சேர்த்தா தொகைன்னு சொன்னோம்ல, அந்த தொகை தான் இந்த அமௌண்ட். அமௌண்ட்ங்கிறது மொத்த தொகை. சோ டோட்டலா உங்களுக்கு 5 டேர்ம்ஸ் இருக்கா? பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட். இந்த 5 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். இந்த 5ல ஏதாவது ஒண்ணு கால்குலேட் பண்ண சொல்லி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுப்பாங்க. அப்போ ரிமைனிங் டேட்டாஸ், இப்போ பிரின்சிபல் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா NRSI கொடுத்திருப்பான், இல்ல அப்படின்னா SI அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க. கொடுத்துட்டு பிரின்சிபல் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. சோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி சால்வ் பண்ணும், மொத்தமா உங்களுக்கு வந்து ஒரு 3 கேட்டகரியா ஸ்பிளிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தனி வட்டி கால்குலேட் பண்றது இந்த பார்ட்ல நம்ம பாத்திரலாம். அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸும் வட்டி வீதமும் கால்குலேட் பண்றத செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். அசலும் மொத்த தொகையும் கால்குலேட் பண்றத தேர்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஏன்னா அசலும் மொத்த தொகையும் இந்த ஃபார்மேட்ல வச்சு போட்டீங்க, இந்த ஃபார்முலா வச்சு போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அதை நம்ம தேர்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதே மாதிரி செகண்ட் பார்ட்டுமே நம்ம வந்து எதுலதான் சால்வ் பண்ண போறோம்னா ஷார்ட்கட்ல தான் சால்வ் பண்ண போறோம். பட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, தனி வட்டி கால்குலேட் பண்றது, அதுக்கு மட்டும் இதுதான் ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். இதை விட நீங்க வந்து ஷார்ட்கட்ல போறேன், செகண்டுக்கும் தேர்டுக்கும் யூஸ் பண்ற அதே ஷார்ட்கட்ல போறேன் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம கொஸ்டின் வைஸ் பார்க்கலாம் எப்படி எல்லாம் சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து நான் என்ன ஷார்ட்கட் அப்படிங்கறதையும் சொல்றேன். பட் ஆனா அது தனி வட்டிக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 5000 at 10% per annum for 5 years. அதாவது அசல் எவ்வளோ? 5000 ரூபாய். எவ்வளவு வட்டி வீதம்? 10% வட்டி வீதத்துல 5 ஆண்டுகளுக்கு கொடுத்தா தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன? PNR divided by 100. P அசல் எவ்வளோ? 5000. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? ரேட்டு 10%. அண்ட் எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. அப்ப இன்ட்டு 5. எப்பவுமே இந்த N அப்படிங்கிறது இயர்ஸ்ல தான் இருக்கணும். ஒருவேளை இல்ல அப்படின்னா நீங்க அதை இயர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? சோ இங்க இயர்ஸ்லயே இருக்கு. அப்ப டைரக்டா நீங்க சால்வ் பண்ணிடலாம். 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். அப்ப 50 into 10 into 5. 5 into 5 என்ன? 25. 2 0 இருக்கு, அதனால அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப தனி வட்டி எவ்வளவு அப்படின்னா 2500 ரூபாய். ஓகேங்களா? இதுவே இந்த ஷார்ட்கட் ஃபார்மேட் அப்படின்னு சொன்னோம்ல, அது என்னன்னா ஒண்ணும் இல்ல, எப்பயுமே பிரின்சிபல்ல 100% எடுத்துக்கணும். அடுத்தது SI பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளவுனா N-ஐயும் R-ஐயும் மல்டிபிள் பண்ணி என்ன வருதோ அதுதான் SI, சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க பிரின்சிபல் எவ்வளோ? 5000 அசலு. அப்ப 100%ங்கிறது பிரின்சிபல். பிரின்சிபல் எவ்வளோன்னு எனக்கு ருபீஸ்லயும் தெரியும். பர்சன்டேஜ் வைஸ் இட் இஸ் 100%. பட் ருபீஸ் வைஸ் இது எவ்வளோ அப்படின்னா 5000 rupees. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொன்னா பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்ப N into Rன்னு போடலாமா? N எவ்வளோ? 5 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. அப்ப 5 into 10% எவ்வளோ வரும்? 50%. அப்ப 50%ங்கிறது எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அப்ப 100%ங்கிறது 5000. 50% எவ்வளோ? உங்களுக்கே தெரியும். அதுல பாதி தானே. அப்ப 2500 ரூபாய். இப்ப ஈஸியா தானே மேம் இருக்கு. எதுக்கு இது பரவாயில்லையே அப்படின்னா, எஸ் உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஈஸி. இதுவே இங்க இயர்ஸ்ல கொடுக்காம
மந்த்லயோ இல்ல டேஸ்லயோ குடுத்திருந்தா, நீங்க இந்த மெத்தட்ல போறதுக்கு இதுல ஃபாஸ்ட்டா போட்டு போயிரலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கொஸ்டின சால்வ் பண்றது கன்வென்ஷனல் பெஸ்ட்டா, இல்ல ஷார்ட்கட் பெஸ்ட்டா அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். அந்த டைம பொறுத்து நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு கன்வென்ஷன்லயே வந்து மெத்தடே வந்து ஈஸியா இருக்கும். ஒரு சில இதுக்கு ஷார்ட்கட். இப்போ பிரின்சிபலோ, அமௌண்ட்டோ கால்குலேட் பண்ணும்போது இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ல சால்வ் பண்ணா ஈஸியா இருக்குமானா, கண்டிப்பா இருக்காது. அப்போ நீங்க இந்த மெத்தட்ல தான் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Kamal invested rupees 3,000 to a 1 year at 7% per annum. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 3,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7%. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை ஹிம் அட் த எண்ட் ஆஃப் 1 year. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 year. அசல் 3000 ரூபாய், வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னா 7%. ஒரு ஆண்டுக்கு எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாருன்னா 1 இயருக்கு தான் இன்வெஸ்ட் பண்றாரு. அப்ப பி தெரியும், என் தெரியும், ஆரும் தெரியும். அப்ப என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க? தனி வட்டி அண்ட் தொகை எவ்வளோ, அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அமௌண்ட் அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எஸ்ஐக்கான ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் பை 100. அப்ப எஸ்ஐ விச் இஸ் ஈக்குவல் டு அசல் 3000 ரூபாய் இன்ட்டு அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 1 இயர் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 7/100. அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். 3 7s are என்ன 21, ஒரு 0 இருக்கனால 210. அப்போ தனி வட்டி எவ்வளோ அப்படின்னா 210. அப்ப தனி வட்டி 210னா அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அமௌண்ட்னா என்னது? பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ. அப்ப எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க? 3000 ரூபாய். அதோட இப்போ உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு? 210 ரூபா. அப்போ ஒரு வருஷம் முடிவுல ஒரு கையில எவ்வளவு தொகை வரும் அப்படின்னா 3210 ரூபாய் தான் வரும். ஓகேங்களா? சோ அப்ப எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். Next, third question. What is the simple interest earned on rupees 20,000? அதாவது பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 20,000. இன்வெஸ்டட் 3 month. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது மந்த்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் த ரேட் ஆஃப் 5% per annum. அப்போ 20,000 ரூபாய் அசலு, 5% வட்டி வீதம் அப்படின்னா 3 மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் என் அப்படிங்கிறது எதுலதான் இருக்கணும்? இயர்ஸ்ல மட்டும்தான் இருக்கணும். இங்க மந்த்ல இருக்கு. அப்ப மந்த்ல இருந்துச்சு அப்படின்னா இயர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். 1 இயர்ங்கிறது எவ்வளவு மந்த்? 12 மந்தா? சோ அப்ப இங்க எத்தனை மாசத்துக்கு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க? 3 மாசம் தானே. அப்ப n இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க 3. அண்ட் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மந்தோ அதால டிவைட் பண்ணிடுங்க. சோ இப்போ இது கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ 1/4. 1 3s are 4 3s are. அப்போ 1/4 இயர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சா? இப்ப சால்வ் பண்ணுங்க. அசல் 20,000 ரூபாய் பி அண்ட் n எவ்வளோ 1/4. ஆர் எவ்வளவு பர்சன்டேஜ்? 5%. சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணா 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். 1 4s are 5 4s are 20. ஒரு 0 அப்படியே இருக்கும். சோ அப்ப 50 into 5. 5 5s are எவ்வளோ 25. ஒரு 0. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 250 ரூபாய் கிடைக்குது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the simple interest on rupees 8,000 at 7% per annum for 1 year 6 month period. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இது இயர்ல இருந்துச்சுன்னா டைரக்டா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் இந்த மந்த் இயர்ல மந்த்ல இருந்தா டேஸ்ல இருந்தாலாம் நீங்க கன்வெர்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு தெரியும் 6 மந்த் அப்படிங்கிறது எவ்வளோ இயர்? ஹாஃப் இயரா? ஸோ ஆல்ரெடி இங்க ஒரு 1 இயர் இருக்கா? அப்போ 1 இயர் 6 மந்த் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1.5 இயர்ஸ்க்கு ஈக்குவலா? அவ்வளவுதான். சோ அப்ப n அப்படிங்கிறது 1.5 இயர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. பிரின்சிபல் எவ்வளோ 8,000 rupees அசலு அண்ட் அதோட எத்தனை வருஷத்துக்கு 1.5 இயர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 7%. அவ்வளவுதான். அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். 80 into 1.5னா 1 times 80 வருமா? பாயிண்ட் இதுல பாதி எவ்வளோ 40. 2 கூட்டினா எவ்வளோ 120. இதுதான் 1.5. வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல அப்படின்னா 15 8s போட்டாலே முடிஞ்சு. இந்த ஒரு 0 இங்க போகும்போது கேன்சல் ஆயிடும். அப்போ 120 into 7 அண்ட் அகெயின் 12 7s are என்னது 84. அப்போ ஒரு 0 இருக்கு. அப்ப ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 840 rupees. நெக்ஸ்ட் டேஸ் வச்சு பார்க்கலாமா? Find the simple interest for rupees 6,750 for 219 days at 10% per annum. அப்ப 6,750 ரூபாய் என்னோட அசல் எவ்வளவு நாளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
219 நாட்களுக்கு வட்டி வீதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10% அப்படின்னா தனி வட்டி காண்கன்னு இருக்காங்க. அப்போ இங்க டேஸ்ல கொடுத்திருக்காங்கல்ல, நாட்கள்ல கொடுத்திருக்கிறது இயருக்கு கன்வெர்ட் பண்ணுமா? 1 இயர் அப்படிங்கிறது எவ்வளவு டேஸ்? 365 டேஸா? சோ இப்ப நான் இத இயருக்கு கன்வெர்ட் பண்ணா இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு டேஸ்ல 1 இயருக்கு எவ்வளவு டேஸ்னு பாருங்க. அதாவது அப்படியே டிவைட் பண்ணிடுங்க. மந்த்தா இருந்தா 1 இயருக்கு எவ்வளவு மந்த்னு பார்த்து டிவைட் பண்ணும். டேஸா இருந்துச்சு அப்படின்னா 1 இயருக்கு எவ்வளவு டேஸோ அதால டிவைட் பண்ணும். சோ அவ்வளவுதான். சோ இப்ப n அப்படிங்கிறது 219 டிவைடட் பை 365 இயர்ஸ்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாமா? தனி வட்டி என்ன பண்ணுவோம்? பிரின்சிபல் அசல் 6750 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 219 டிவைடட் பை 365 இன்ட்டு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அப்ப 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடுமா? இதுவும் 5 ஆல மல்டிபிள் பண்ணும். 675 5 ஆல டிவைட் ஆகும். 365 5 ஆல டிவைட் ஆகும். அப்ப கேன்சல் பண்ணுங்க. 1 5s are 5 ரிமைண்டர் 1 வரும் 3a அண்ட் again 2 வரும். அப்ப 5 5s are. இங்க பாத்தீங்கன்னா 7 5s are 35 ரிமைண்டர் 1 3. அப்ப 173s are 73 373s are என்ன வரும்? 219 வருமா? அப்ப ரிமைனிங் இருக்கிறது இந்த 135ம் 3 தானே? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 135 into 3னா 5 3s are 15க்கு 5 கேரி 1 ஆகும். அடுத்து 3 3s are 9 plus 1 10. அப்ப 0 வச்சுட்டு 1 கேரி ஆகும் மறுபடியும். 1 into 3 என்னது? 3a 3 plus 1 4. இப்ப ஆன்சர் என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பாத்தீங்கன்னா 405 rupees 405 ரூபாய். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின். இதே மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் அதுக்காக இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் rupees 10,950 for 42 days at 10% per annum அப்படின்னு இருக்காங்க. அப்போ அசல் 10,950 ரூபா எத்தனை நாளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 42 நாளுக்கு. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10%. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் n அப்படிங்கிறது இயர்ஸ்ல தான் இருக்கணும். அப்போ 1 இயர் அப்படிங்கிறது 365 டேஸ் எனக்கு தெரியும். அப்ப இங்க எவ்வளவு டேஸ் கொடுத்திருக்காங்க? 42 நாள் டிவைடட் பை 365 போட்டீங்கன்னா இயர்ஸ்க்கு கன்வெர்ட் ஆயிடும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அசல் 10,950 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 42 டிவைடட் பை 365 இன்ட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் 10%. சோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். இப்ப சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது 7 5s are 35 ரிமைண்டர் 1 வரும். 3 5s are 73 5s are வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணா 2 5s are 1 5s are 9 5s are வருமா? அப்போ 173 3 டைம்ஸ் வந்து 219 வரும். அப்ப 3 into 42 மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க ஆன்சர். அப்ப 3 into 42 என்ன வரும்? 2 3s are 6 3 4s are 12. அப்ப ஆன்சர் 126. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 126 rupees. புரிஞ்சுச்சுங்களா? சோ இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண மட்டும் இந்த ஃபார்முலாவே பெஸ்ட். பட் இதுக்கப்புறம் நீங்க கால்குலேட் பண்ற பிஆ இருக்கட்டும், அமௌண்டா இருக்கட்டும், இல்ல நம்பர் ஆஃப் இயர்ஸா இருக்கட்டும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாத்துக்குமே எதுனா ஷார்ட்கட் தான் பெஸ்டா இருக்கும்.